சுயமரியாதை புக்கை படிச்சீங்களா? கார ஒரு சுய சிந்தனை இருக்கா உங்களுக்கு? இப்போ ஒரு 10 புக் இருக்கு, 10 புக்கை யாருனாலும் படிச்சுட்டு வந்து அதை வந்து மனப்பாடமா பேசலாம். ஆனா அந்த விஷயத்தை தலைக்குள்ள போட்டு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அதை ப்ராசஸ் பண்ணி ஓகே இந்த வேலை வந்து நம்ம கன்வே பண்ணணும், இது தப்பா கரெக்டா, இதை வந்து பேசலாமா பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால நம்ம அட்ரஸ் பண்ணும்போது எதை ப்ரொமோட் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிலாம் நிறைய இருக்கு. இதுல வாய்க்கு வந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டா அப்படிங்கல அந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. இப்படிதான் ஸ்டோரி ஒண்ணு. எப்படின்னா டிவி கேக் அகைன்ஸ்டா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேக்குறாங்க. ஆனா இதுக்கு முன்னால சிபிஐ இன்வெஸ்டிகேஷனே தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி நிறைய ஸ்டோரி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்டோரி போட்ட ஒரு நல்ல பேரை யாரும் எவிடன்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. இப்போ டிவிகே சார்பா அவங்க நிர்வாகிகளே வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க சிபிஐ கேட்கல, எங்க தமிழ்நாடு போலீஸ் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க வந்து விசாரிக்க கூடாது, அவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கதா நம்ம சமூக வலைதளங்களையும் சரி அவங்களுடைய நிர்வாகிகள் பேசும்போதும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. எங்க அதுல ஆறுதலான விஷயம் என்னன்னா வந்து அக்கா நல்ல காதை திறந்து வச்சு கேளுங்க. சப்போஸ் கேட்கல அப்படின்னா ஒரு செவுட்டு மிஷின் சொல்லுவாங்க, அந்த செவுட்டு மிஷினை வாங்கி செவுட்டுல மாட்டிக்கோங்க. இது எப்படி தெரியுமா? நம்ம பாட்டுக்கு போடுவோம் 150 பேர் நமக்கு நீ இருக்கியான வெளியே அவனிங்க பாப்பான வெளியே அப்படின்னு போட்டது மாதிரி இருக்கு. எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கதான் செய்வேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டும் உட்கார்ந்து ஒரே ரூம்ல உட்கார்ந்து என்ன பேசணும் அப்படிங்கறத ஒரே மாதிரி என்ன பேசலாம், ஒருமித்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கும் போது அதை எப்படி தெரிவிக்கணும், ஆளுக்கு ஒரு கருத்தை நீங்க தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்ல, ஒரு சொந்த கட்சிக்குள்ளே ஒரு அரசியல் கொள்கை அடுத்தவங்க கொள்கை சரியில்லை கூமுட்டை சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆனா கொள்கை எவ்வளவோ சரியா இருந்தாலும் உங்களோட அரசியல் கருத்துக்களே ஒரு மித்தமா இல்லையே. இவரு சேர போட்டு உட்கார்ந்து ஸ்டுடியோ ரூம்ல இருந்து ஒண்ணு சொல்றாரு, அவர் என்ன மீடியாவை பிடிச்சி அதுல ஏதாவது ஒண்ணு வளரிட்டு இருக்காரு. ஹைவேல நிக்கும் போது இந்த பக்கம் ஒரு ஆளு அந்த பக்கம் ஒரு ஆளு நிக்காதீங்க, ஜீப்ரா கிராசிங்ல நில்லுங்க, அப்பதான் அடுத்த கரைக்கு போய் சேர முடியும். அந்த பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னுட்டு இருந்தா வேற ஏதாவது நினைக்க போறாங்க. எங்களை இல்ல உங்க தம்பிமார்களே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்களா? இதுல இன்னைக்கு ஒரு வீடியோல வந்து சாட்டை இருக்காருல, சீமான் பேசிய கருத்துக்கு முட்டு கொடுக்கறாராம். முட்டு அவர் உருட்டுக்கு உங்க முட்டெல்லாம் பத்தாதனே, ஆனா உடஞ்சி பீறிட்டு போயிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விவகாரத்துல அடிச்சது சரி அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல அது எனக்கு